தமிழ்வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ்வனத்தின் பணிவான வணக்கங்கள். 24 புலவர்கள், 22 கடவுள்கள், 11 நதிகள், 19 மலைகள், 36 ஊர்கள், 23 நாடுகள், 41 அரசர்கள் சிலப்பதிகாரத்துல இடம் பெற்றுள்ளதா சொல்லப்படுது. இப்படி பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய சிலப்பதிகாரத்தோட முழு கதையையும் பார்க்க போறோம். சிலப்பதிகாரத்தோட கதை புகார் நகரத்துல இருந்து ஆரம்பிக்குது. இந்த புகார் நகரம் காவேரி நதி கடல்ல கலக்கிற இடத்துல அமைஞ்சிருந்துச்சு. இந்த புகார் நகர் 3 விதமான பகுதிகளை கொண்டிருந்தது. ஃபர்ஸ்ட் ஒன் பட்டினப்பாக்கம், செகண்ட் ஒன் கடைவீதி, தேர்ட் ஒன் மருவூர் பாக்கம். பட்டினப்பாக்கம் அப்படிங்கிறது கடற்கரையை ஒட்டிய பகுதி. இந்த பகுதியில உயர்நிலை மனிதர்கள் வாழ்ந்து வந்தாங்க. பட்டினப்பாக்கத்துக்கும் மருவூர் பாக்கத்துக்கும் இடைப்பட்ட பகுதி கடைவீதியா இருந்தது. கடைகள் நிரம்பி இருந்த இந்த பகுதி பகல்ல செயல்பட்டது. இது நாலங்காடி அப்படின்னு அழைக்கப்பட்டது. இங்க எப்பவும் விற்போர் ஓசையும் வாங்குவோர் ஓசையும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அங்கேயே காவல் தெய்வத்துக்கு ஒரு பீடம் அமைக்கப்பட்டிருந்தது. அது பலிபீடம் அப்படின்னு சொல்லப்பட்டது. மருவூர் பாக்கம் அப்படிங்கிறது புகார் நகரோட உட்பகுதி. இந்த பகுதி தொழில்கள் மிக்க பகுதி அப்படிங்கறதுனால வாணிபம் செய்வோரும் தொழில் செய்வோரும் வாழ்ந்து வந்தாங்க. புகார் நகர்ல மக்கள் ரொம்பவும் செழிப்பா வாழக்கூடிய எல்லா சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கு. மக்கள் எல்லாருமே எந்த குறையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த புகார் நகர்ல தான் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாநாயக்கர் மாசாத்துவன் அப்படிங்கிற 2 வணிகர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மாநாயக்கரோட ஒரே மகள் தான் கற்புக்கரசி கண்ணகி. மாசாத்துவன் ஒரே மகன் தான் நம்ம கோவலன். 2 வணிகர்களும் அந்த புகார் நகரை போற்றும்படியா ரொம்ப சிறப்பா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஒரே குலம் அப்படிங்கறதுனாலையும் ஒரே தொழில் செய்யறதுனாலையும் 2 பேரும் சம்பந்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்படி எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி கண்ணகிக்கு 12 வயசு இருக்கும் போதும் கோவலனுக்கு 16 வயசு இருக்கும் போதும் ஊரறிய புகார் நகரை வியக்கும் அளவுக்கு எல்லார் முன்னிலையிலையும் கோவலன் கண்ணகி கல்யாணத்தை நடத்தி சிறப்பிக்கிறாங்க. நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சதும் கோவலனையும் கண்ணகியையும் 7 அடுக்கு மாளிகையில கொண்டு போய் குடி வைக்கிறாங்க. நமக்கெல்லாம் 2 மாடி 3 மாடி அதிகபட்சமா 4 மாடி வச்சு கட்டினாலே ரொம்பவும் ஆச்சரியம்தான். ஆனா அந்த காலத்துல 7 அடுக்கு மாளிகை இருந்திருக்கு. அதுல இவங்க 2 பேரையும் கொண்டு போய் தனியா குடி வைக்கிறாங்க. 2 பேருமே நல்ல செல்வ செழிப்பு உள்ள இடத்துல இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால 2 பேருக்குமே வேலை செய்யறதுக்கு நிறைய வேலையாட்கள் இருக்காங்க. அந்த வேலையாட்கள் தான் 7 அடுக்கு மாளிகைய நல்லபடியா பராமரிச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் கோவலனும் கண்ணகியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவும் அந்யோன்யமா சந்தோஷமா அவங்களோட இல்லற வாழ்க்கைய தொடங்குறாங்க. கொஞ்ச நாள் கோவலன் கண்ணகியோட வாழ்க்கை ரொம்பவும் சீரும் சிறப்புமா போயிட்டு இருக்கு. எது வரைக்கும் அப்படின்னா கோவலன் மாதவிய சந்திக்கிற வரைக்கும்.